நீங்க என்ன பண்றீங்க? சார் நான் மார்க்கெட்டிங்ல இருக்கேன் சார். மார்க்கெட்டிங். உங்க பிள்ளைய மட்டும் நல்லா அப்படி பாத்துக்கிறீங்க, அவரை மட்டும் அப்படியே விட்டுறீங்களே ஏன்? இல்ல நம்ம சொல்றதெல்லாம் நம்ம பையன் கேக்குறான். இவரும் கேட்டாருன்னா இவருக்கும் எல்லாம் கிடைக்க போகுது. உங்க பையன் உங்க கண்ட்ரோல்ல இருக்க மாட்டான். 10 வயசுக்கு மேல அவனும் உங்க கண்ட்ரோல்ல இருக்க மாட்டான். அவனுக்கும் இதை பண்ணுவீங்களா? அவனுக்கு பண்ண மாட்டேன் சார். ஏன்? அவன் என் பையன் இல்ல, அப்ப இது யாரு? எங்க மாமியாரோட பையன் சார். உங்க கணவர் இல்லையாப்பா அவரு? சொல்றத கேட்டாருன்னா எல்லாம் செய்வேன் சார். நீங்க இன்சூரன்ஸ் ஒர்க், லைஃப் இன்சூரன்ஸ் யார் பேர்ல இருக்கீங்க? என் பேர்ல தான். அதான் அதோட நாமினி யாரு? ஒய்ஃப் தானே? அது ஸ்ட்ரக்சர் ஆஃப் த இது சார், பேட்டர்ன் சார். அது காலங்காலமா ஹஸ்பண்ட்னா ஒய்ஃப் தான் போடணும். இல்ல நாமினி கொடுக்கலாம் யார் மாத்தி மாத்தி கொடு. சார் நான் சொல்லியிருக்கேன் சார். இல்லன்னா கூட ஒரி பண்ண தேவையில்ல, உனக்காக ஒரு 3 கோடி வெயிட்டிங் அப்படி சொல்லியிருக்கேன். நான் இல்லன்னா உனக்கு 3 கோடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்ப அவர் உங்க மேல பற்றுதல் இல்லாம இருக்காரா? நான் இல்லாத பிறகும் என் மனைவி சந்தோஷமா இருக்கணும், என் பிள்ளை சந்தோஷமா இருக்கணும், அதுக்கான வேலைகளை அவர் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. ஆக்சுவலா நவீன பெண்கள் ரொம்ப அம்மாவா இருக்கீங்க. தலைவன் தலைவி லைஃப் உங்ககிட்ட இல்ல. பழைய ஆளுங்கிட்ட அந்த தலைவன் தலைவி லைஃப் அம்மாக்கள் அப்பாக்களே தான் பாத்துப்பாங்க. அதே மாதிரி ஹஸ்பண்ட்ஸ் வந்து ஒய்ஃப் தான் பாத்துட்டே இருப்பாங்க. கொஞ்சம் உங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணுங்கிறதுக்குள்ள ப்ரையாரிட்டி கொடுக்கற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. மேபி நான் தப்பா கூட இருக்கலாம். அப்படி இருந்தா நல்லது இல்லைங்கிறது மட்டும் தான் நான் சொல்றேன்.